கோயம்புத்தூர்ல எல்லாருக்கும் ஃபெமிலியரான 2 ஹோட்டல் வந்து பீஃப் பிரியாணி வந்துருக்கு. அதுதான் நான் ரிவ்யூ பண்ண போறோம். பேக்கிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இதில் கூட வந்து சரி, அப்புறம் இது வந்து பிரிஞ்சால் கிரேவி நினைக்கிறேன். உங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமா நல்லா இருக்கே. ஃபர்ஸ்ட் எது ஓபன் பண்ணும்? சரி, ட்ரெடிஷனலா இருக்கு. ரைட். பிரீமியம் பிரியாணி. இது ஓப்பன் பண்ணா வாசம் வருது. அட்ல எடுத்துட்டு வந்தாச்சு. பீஸ்லாம் வாங்கலாம். 1 2 3 4 5 ஓகே அவ்வளோ. ஓகே சாப்பிடுங்க. பீஸ் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. அது பீஸ் நல்லா தான் இருக்குது. ரேட்டு வந்து 150 ரூபா. இன்னும் பீஸ் பிரிச்சிடலாம். 1 2 4 ஓடு தக்காளி இன்னொன்று இருக்கு. ஆனால் உண்மையாலுமே ஒருத்தங்க இந்த பிரியாணி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிரும். இது நீங்கள் டேஸ்ட் பாருங்க. பீஸோட ஃப்ளேவர் அத்தன்டிக் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது 2 இடத்துல எது கோட்டர்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டோம்ல இலை பிரியாணி, அது வந்து அபிதா. இப்போ செகண்டாக நம்ம சாப்பிட்டது தான் வந்து கோட்டை வச்சா. இப்போ நான் 10க்கு அபிதாவுக்கு வந்து நான் 7 தரேன். 6 அந்த மாதிரி தான் கொடுத்தேன். 9.5 தருவேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹரிபவன் மட்டன் பிரியாணியும் ராம்நகர்ல இருக்க சத்யா பிரியாணி, இந்த மாதிரி எந்த 2 கடை நீங்கள் கம்பேர் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை நாங்கள் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுட் ஹண்ட்டுக்கு MOC பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.